Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் செட் பற்றி பார்க்க போகிறோம். செட்னா என்ன, செட்டை பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அந்த வீடியோஸில் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் லிஸ்ட்னா என்ன, டியூபிள்னா என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோஸில் நம்ம பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இனி நம்ம அந்த வீடியோவில் செட் பற்றி பார்க்க போகிறோம். செட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த செட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம மேத்தமேட்டிக்ஸில் யூனியன், இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதை வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் பைத்தானில் செட் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் இருக்குது. ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். அது என்னென்னா டியூபிள் அண்டு லிஸ்ட் பார்த்தோம். அந்த டியூபிள் அண்டு லிஸ்ட்டுக்கு வந்துட்டு இது எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, எல்ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்துட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டு, இது லிஸ்ட்டு ஆஃப் இது லிஸ்ட்டு. இப்போ நம்ம டியூபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, யூன்னு வச்சுக்கிறேன். இதை பேரண்டிஸில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸில் பார்த்தோம். இதுதான் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணுறது நான். இது டியூபிள். இப்போ நம்ம வந்துட்டு செட் எப்படி க்ரியேட் பண்ணது பார்க்கலாம். எஸ்சின்னு வச்சுக்கிறேன். லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆங்குலர் ப்ராக்கெட்டில் கொடுப்போம், டியூப்பில் வந்துட்டு பரந்தசில் கொடுப்போம். பட் செட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு கர்லி பிரேசஸில் கொடுக்குறது. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ வந்துட்டு செட்டாக கன்சிடர் ஆகிக்கும். பட் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். பட் இது மட்டுமே மேஜர் வித்தியாசம் கிடையாது. லிஸ்ட்லேயும் டியூப்லேயும் வந்துட்டு ரிப்பீட்டட் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் செட்டில் வந்துட்டு ரிப்பீட்டட் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லிஸ்ட்டில் நான் வந்துட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். எல்ஐ டாட் இப்போது லிஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, 3 அப்படிங்கிறது ரிப்பீட்டட் வேல்யூவாக வருது. அதே மாதிரி டியூப்லேயும் வந்துட்டு நம்ம ரிப்பீட்டட் வேல்யூ ஆட் பண்ண முடியும். பட் செட்டில் வந்துட்டு அப்படி பண்ண முடியாது. நீங்கள் ரிப்பீட்டட் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. இதுதான் மேஜராக வந்துட்டு லிஸ்ட்டுக்கு டியூப்புளுக்கும் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம ஒரு செட்டு க்ரியேட் பண்ணலாம். ஈக்குவல்ஸ் டு parenthesis of 2, 3, 4. இப்போது செட்டு வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம செட்டு க்ரியேட் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் லிஸ்ட்லேயும் டியூப்லேயும் வந்துட்டு நீங்கள் எம்டியாக வந்துட்டு வேல்யூ கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களே, நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். க்ரியேட் பண்ணியாச்சு. அதை டைப் பார்க்கலாம். இப்போ SC1 அப்படின்னு சொல்லிட்டு எம்டி பேரண்டிஸில் க்ரியேட் பண்ணது ஏன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வருது அப்படின்னா, இது வந்துட்டு டிக்ஷனரியாக அது கன்சிடர் பண்ணிக்கும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் கேலிப்ரஸில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கீங்களோ அது செட் ஆகும். எம்டியாக க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு டிக்ஷனரியாகவும் எடுத்துக்கும். இப்போ டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை ஃப்யூச்சர் வீடியோஸ்லேயே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு செட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு எம்டியாக நான் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வேல்யூ ஃபியூச்சரில் ஆட் பண்ணிப்பேன், இல்லை ரன் டைமில் ஆட் பண்ணிப்பேன் அப்படின்னா அது எப்படி க்ரியேட் பண்ணுறது செட்டில் அப்படின்னு. இப்போ நான் சீன் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதுக்கு செட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சீங்கிற வேல்யூ செட் ஆஃப் கன்சிடர் ஆகும். இப்போது டைப் ஆஃப் சி வந்துட்டு செட்டு. இப்போ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணணும். இப்போ வந்துட்டு எம்டி செட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ரீவியஸாக நீங்கள் கேலிப்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது டிக்ஷனரி ஆகும். நீங்கள் செட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எம்டி செட்டாகவும் க்ரியேட் ஆகிடும். இப்போது நீங்கள் தேவையான வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆட் ஆஃப் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. சி டாட் ஆட் ஆஃப் இப்போ நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன். சி இப்போ 10 ஆட் ஆகிடுச்சு. இப்போது
எம்டி செட்டில் 10ங்கிற வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் அடிஷனலாக இன்னொரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிறேன். சி டாட் ஆட் ஆஃப். இப்போ 4 வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. 3 வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த செட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் நான் அந்த பர்டிகுலர் செட்டில் இருக்கிற வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லை டெலீட் பண்ணுறதுக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ரிமூவ், பாப் அண்ட் கிளியர். இந்த 3 ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை டெலீட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு சி அப்படிங்கிறதுல 14 அப்படிங்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சி டாட் ரிமூவ் ஆஃப் 14. இப்போது 14 அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிடுச்சு. ரிமூவ் ஃபங்க்ஷன் அப்போது நம்ம வந்துட்டு வேல்யூ கொடுக்கணும். எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணலோ அந்த வேல்யூயை நம்ம வந்துட்டு கொடுக்கணும். இப்போது பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். சி டாட் பாப் ஆஃப். இதுக்கு நீங்கள் எந்த விதமான பேராமீட்டரும் பாஸ் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடும். சி இப்போ 12 மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சி டாட் ஆட் ஆஃப் இப்போ நான் திரும்பவும் பாப் போடுறேன். சி டாட் பாப் ஆஃப் 12 ரிமூவ் பண்ணிடுச்சு. பாப் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணும். இப்போ கிளியர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். சி டாட் கிளியர் எம்டி செட். இப்போ கிளியர் அப்படின்னா அந்த செட்டில் எத்தனை வேல்யூ இருந்தாலும் மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிடும், எதையுமே மிஸ் பண்ணாது. அதுதான் கிளியர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது வரைக்கும் செட்னா என்ன, ஆல்ரெடி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, டியூப்பிள், லிஸ்ட்டு, செட்டு, இதுக்கான டிஃப்ரென்ஸு, லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, அதை எப்படி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது அப்படி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.